வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இட்லி மாவு இருக்குங்க. மத்தியானம் செஞ்ச பொரியல் மீதம் ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கோங்க. இது ஆட்டி 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி ஒரு துண்டு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சாப்பரில் பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல இட்லி மாவை ஊற்றிக்கலாம். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் வரைக்கும் நீங்கள் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ரவை இருக்குது இல்லைங்களா, அதை முதல்ல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறணுங்க. அதனால முதல்ல இந்த ரவையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சா அந்த ரவை கொஞ்சம் இட்லி மாவோடு சேர்ந்து நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவையை சேர்த்து கலந்தாச்சு. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கோதுமை மாவை சேர்த்து முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்குங்க. கோதுமை மாவு கலவா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி பத்தாதுங்க. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அது கூட எவ்வளோ தண்ணி பத்தலையோ அந்த அளவு கம்மியாக தண்ணி ஊற்றணுங்க. நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா எண்ணெய் இழுத்துரும். அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி நிறையா ஊற்றினோம்னா எண்ணெய் நிறையா குடிச்சிருங்க. இனி கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கையில் எடுத்து பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே எப்படி உளுந்து வடை மாதிரி புஷ்ஷுன்னு மேலே வருதுங்க. நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே போடலைங்க. மாவு புளிச்சிருக்கிறதுனால இவ்வளோ சூப்பராக வருது. ரொம்ப சாஃப்டாகவும் அப்படியே மேலே மொறுமொறுன்னு இருக்குங்க. நாம் இன்னும் பொரியல் சேர்க்கலை. ஒரு 2 இடத்துல வந்து ப்ளைனாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு உடனே கரண்டி போடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்குது. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் லேசாக உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பழைய இட்லி மாவு இருந்தால் கூட கோதுமை மாவு கலக்கி சூப்பரான போண்டா போட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ இன்னொரு முறை ப்ளைனாக போட்டுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவில் பொரியலை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் பீட்ரூட்டும் கலந்து பண்ணியிருக்கேன். சாப்பரில் பொடியாக சாப் பண்ணி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். வேறு எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதில் உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. இப்போ பொரியல் எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். தனியாக ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து பொரியல் எதுவும் இல்லை, காய்கறி போட்டு செய்யணுன்னா காய்கறிகளை சாப்பரில் சாப் பண்ணி அதுக்கு தேவையான உப்பு, காரம் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட்டில் சேர்த்து எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இந்த போண்டா எண்ணெயே இழுக்காதுங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம அளவளவாக போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. ரொம்ப பெருசாக போட்டால் வேகிற டைம் எடுக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே அப்படியே கிறிஸ்பியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணு தம்பி. உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குமா. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே அப்படியே மொறுன்னு, உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் மிச்சமான பொரியல் எந்த பொரியலாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். பொரியலாக செஞ்சு போடும்போது இன்னும் பொரியலோட டேஸ்ட்டும் சேர்ந்து இதில் நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.